விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி குழந்தைகள் கண்முன்னே தந்தை சோனமுத்து என்பவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சுழி போலீசார் படுகாயமடைந்த மகள்களை மீட்டு உயிரிழந்த சோனமுத்துவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே கல்குவாரி குட்டையில் சிறுவன் மூழ்கி மாயமான நிலையில் மாலை நேரம் ஆகியதால் தேடுதல் பணியை நிறுத்திய தீயணைப்பு துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கொண்டா போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சிறுவனை மீட்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நத்த மாட்டு சந்தையில் ஆடுகள் ஒவ்வொன்றிற்கும் 5,000 முதல் 50,000 ரூபாய் வரை வியாபாரிகள் ஆடுகளை விற்பனை செய்தனர். மேலும் வழக்கத்தை விட 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையில் இருந்து தேனி மாவட்ட விவசாய நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்காக நீரினை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வினாடிக்கு 200 கன அடி வீதமும் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடி வீதமும் மொத்தம் வினாடிக்கு 300 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பாதரை பகுதியில் சோலார் மின் உற்பத்தி கம்பம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் கலைந்து சென்ற பொதுமக்கள் இத்திட்டத்தை நிறுத்தாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். தாசில்தாரும் நேரில் ஊரில் வந்து ஆய்வு செய்வதாக சொல்லியிருந்தார்கள். காலை 8 மணிக்கே இருக்க சொன்னார்கள். காலை 8:30 மணி முதல் 1 மணி வரை காத்திட்டு இருக்கிறோம். 2 பேரும் வரவில்லை. அதிகாரிகள், அரசு அதிகாரி வரவே இல்லை. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழா கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சேவா சமாஜம் தலைவர் ஜெயக்குமார் சபரிமலையில் ரோப்கார் வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜம் நிர்வாகிகள் மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலின் அவல நிலையை உணர்த்தும் விதமாக சாலையில் குழந்தைகளின் உருட்டு வண்டியை ஓட்டி யூடியூபர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இதன் நெரிசலை குறைக்கும் வகையில் இருந்த குழித்துறை ஆற்று பாலத்தில் செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருவதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு செயற்குழு கூட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் மீண்டும் வேலை நிறுத்தம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர் முழுமையான கூலி உயர்வு நடைமுறையில் இல்லாததால் விசைத்தறி உரிமையாளர்கள் கஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு வார காலத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த கூலி உயர்வை அமல்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அமலாகாத சூழ்நிலையில் மீண்டும் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு தள்ளப்படுவோம் என்ற நிலைப்பாட்டையும் தெளிவாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே போலி ஏடிஎம் கார்டு மூலம் நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த வாஹித் கான் என்பவரை திருக்கோவிலூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 20,000 ரூபாய் பணம் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் புதுத்தெருவில் உள்ள செல்வி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 6 அடி நீள பாம்பு இருப்பதாக தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு துறையினரால் பிடிக்கப்பட்ட சாரை பாம்பு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பூனகிரி அருகே NLC நிறுவனம் கையகப்படுத்திய இடங்களில் உள்ள மின்கம்பங்களை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் இன்னும் சில தினங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கவுள்ள பேச்சுவார்த்தை கூட்டத்தில் மக்களின் கோரிக்கை குறித்து பேசப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் அவ்விடத்தை விட்டு கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராஜா என்பவரை முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை நகர் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இருவரும் இருக்கும் நெருக்கமான வீடியோ இருப்பதாக கூறி உதவி பேராசிரியர் தன்னை மிரட்டியதாக அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டுள்ளதை அடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.